ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியாகிரஃபி கிளாஸ் 6 என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர் 8 ஆன இந்தியா கிளைமேட் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரில் வந்து வெதர் ஃபஸ்ட் எடுத்ததையுமே வெதரை பற்றி பார்ப்போம். வெதர் அப்படின்னா வந்துட்டு டே டு டே சேஞ்சஸ், நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டே டு டே சேஞ்சஸ் தான் வெதர்னு சொல்லுவோம். இப்போவே பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம தப்பாக தான் யூஸ் பண்ணுறோம். கிளைமேட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கிளைமேட் கிடையாது, வெதர்னு தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேட்டுங்கிறது ஒரு ஆவரேஜான வெதர், அட்லீஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்காவது எப்படி வெதர் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் வச்சு ஆவரேஜ் பண்ணி தான் கிளைமேட் சொல்லுவாங்க. ஸோ வெதருங்கிறது டே டு டே சேஞ்சஸ், ஓகேங்களா. கிளைமேட் நம்ம சொல்லக்கூடாது, வெதர் தான் நம்ம சொல்லணும். இந்த வெதர் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் அண்ட் சன்ஷைன், இது எல்லாமே தான், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வெதர், ஓகேங்களா. தென் வந்துட்டு நம்ம வெதரை வச்சுட்டு மொத்தம் மேஜராக 4 சீசன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. என்னென்ன சீசன்ஸ் அப்படின்னா, வின்டர், சம்மர், ரெய்னி அண்ட் ஆட்டம், ஓகேங்களா. வின்டர் அப்படின்னா வந்துட்டு கோல்ட் வெதர் சீசன், ஓகேங்களா. எந்த டைம் அப்படின்னா டிசம்பர் டு பிப்ரவரி. நம்ம வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போது நம்ம முதல்ல படித்ததையும் இப்போ படிக்க போகிறதையும் இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப தெளிவு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்போ இன்டர்லிங்க் பண்ணலான்னா, நம்ம வந்து ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த எர்த் பார்த்தோம் இல்லைங்களா, ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து சன் அப்படின்னா, எர்த் வந்துட்டு ஓகே டாட்டட் லைன்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, இது வந்துட்டு என்ன இதுனா ஜூன், இது வந்துட்டு செப்டம்பர், இது வந்துட்டு டிசம்பர், இது வந்துட்டு மார்ச், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இது வந்து ஈக்வினாக்ஸ், இது வந்துட்டு ஈக்வினாக்ஸ், இது வந்து சாலஸ்டிஸ், இது ரெண்டும் வந்து சாலஸ்டிஸ், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டைம் நம்ம வந்து இந்த கோல்டு வெதர் சீசனில் வந்து கோல்டு வெதர் சீசன் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு எப்போனா டிசம்பர் டு பிப்ரவரி, ஓகேங்களா. அப்படின்னா இந்த டைம், ஸோ இந்த டைம் வந்து கோல்டாக இருக்குமா அப்படின்னா அஃப்கோர்ஸ், ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கக்கூடியது நார்தன் ஹெமிஸ்பியர், இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம சன்னுக்கு வந்துட்டு அப்படியே எப்படி இருக்கோன்னா அதாவது சன்ரைஸ் வந்து நம்ம மேலே படாமல், இதெல்லாம் தான் வந்துட்டு சன்ரைஸ் கவர் ஆகக்கூடிய ஏரியா. இங்கே மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் வந்து சன்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்மளுக்கு படுது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வின்டர், ஓகேங்களா. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாட் வெதர் சீசன் சம்மர் எப்போ அப்படின்னா மார்ச் டு மே வந்துட்டு இதோ இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம சன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஏர்த்தை வந்து ஃபேஸ் பண்ணுது, ஓகேங்களா. இது ஈக்வினாக்ஸ் டைம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம், இன்டர்லிங்க் பண்ணி படித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மறக்காது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் வந்து எப்படின்னா ரெய்னி சீசன், ஜூன் டு செப்டம்பர், ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவில் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனோட சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் நம்மளுக்கு அதிகமான ரெயின் கொடுக்குது. மான்சூன் ரெய்னி சீசன் ஜூன் டு செப்டம்பர், ஓகேங்களா. தென் வந்துட்டு ரிட்ரீட்டிங் மான்சூன் வந்துட்டு எப்போன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர், அதை வந்து ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு சீசனோட வந்துட்டு நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். கோல்டு வெதர் சீசன் இல்லைனா வின்டர் எப்போ அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா டிசம்பர் டைம், ஓகே, டிசம்பர் டு பிப்ரவரி, ஓகே. ஸோ இங்கே வந்து சன்ரைஸ் வந்து டைரெக்டாக நம்ம ரீஜனில் ஃபால் ஆகாதனால நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நார்தன் இந்தியாவில், ஓகேங்களா. தென் வந்துட்டு ஹாட் வெதர் சீசன் ஆர் சம்மர் அப்படின்னா வந்துட்டு இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஹாட் ட்ரை விண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ப்ளோ ஆகும், லூன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாட் ட்ரை விண்ட்ஸ்க்கு வந்து லூ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ சம்மர் டைம் எப்போ மார்ச் டு மே, ஓகே. ஸோ இந்த டைம் அதனால தான் நம்மளுக்கு மே மந்த்லாம் நம்மளுக்கு வந்து ஹாலிடேஸ் விட்டுறாங்க, சம்மர் ஹாலிடே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு சீசன் தகுந்த மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்துப்போம். அதாவது நம்ம சம்மர் டைமில் வந்துட்டு ரொம்ப
கோல்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்போம், அதே வந்துட்டு வின்டர் டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்போம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்பத் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறையா ரெயின்ஸ் வச்சு நம்மளுக்கு நிறையா, அதாவது ரொம்ப லாங் டைம் ஆஃப் ஒரு சம்மருக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரெயின் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து அதுக்குன்னு நிறைய சாங்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு கீழே வந்து இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா வந்துட்டு ஹிந்தியில் வந்து ரெயினுக்கு வந்து வர்ஷான்னு சொல்லுவாங்க, உர்தூவில் வந்துட்டு பாரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, மராத்தியில் பவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்காலியில் வந்துட்டு போர்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ரெயின்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஆர் ரெய்னி. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஆர் ரெய்னி சீசன். ஓகேங்களா. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சீசனில் தான் வந்துட்டு நம்மளுக்கு மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சீசன். ஓகேங்களா. ஸோ விண்டு வந்துட்டு அரேபியன் சி பே ஆஃப் பெங்காலில் இருந்துட்டு லேண்டுக்கு வந்து ப்ளோ ஆகும். அப்படி ப்ளோ ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம விண்டு வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஓஷனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து லேண்டுக்கு வரும்போது அது அந்த மாய்ஸ்சரோடு வரக்கூடிய அந்த விண்ட் வந்துட்டு அந்த மவுண்டெயின்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகுனா ரெயின்ஃபால் நம்மளுக்கு ஆக்கர் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிட்ரீட்டிங் மான்சூன் ஆர் ஆட்டம் சீசன். ஓகேங்களா. இந்த சீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ரிட்ரீட்டிங் மான்சூன் டைம் என்னென்னு பார்த்தோம் நம்ம அக்டோபர் அண்ட் நவம்பர். ஓகேங்களா. இந்த டைமில் வந்துட்டு மெயின்லேண்டில் இருந்துட்டு பே ஆஃப் பெங்காலுக்கு வந்துட்டு திரும்ப விண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா. அது வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, பர்டிகுலராக தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த சீசனில் வந்துட்டு ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகேங்களா. ஏன் இந்த டைமில் வந்து இந்த 2 ஏரியாவுக்கு மட்டும் ரெயின்ஃபால் வருது அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இப்படி வரக்கூடிய விண்ட் வந்துட்டு இப்படி வருது இல்லைங்களா, ஸோ இப்படி வரும்போது இப்படி ரிட்ரீட் ஆகும். இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்க பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய ஓஷனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சீசனில் நம்மளுக்கு கொஞ்சம் ரெயின்ஃபால் இருக்கும். ஆனால் ரீஜியன்ஸில் வந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் தென் வந்து கிளைமேட், அதுவும் இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கிளைமேட் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் வெதர் கண்டிஷன். ஒரு பர்டிகுலர் ரொம்ப வருஷம் ஒரு ஒரு 30 இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஆவரேஜ் வெதரை வச்சு தான் நம்ம கிளைமேட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. தென் வந்துட்டு அப்படி பார்க்கும்போது நம்ம கிளைமேட், இந்தியானுடைய கிளைமேட் என்ன அப்படின்னா மான்சூன் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மான்சூன் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு அரபிக் வேர்டு லைக் மௌசிம் அப்படிங்கிற வேர்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து ட்ரேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மௌசிம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட மீனிங் வந்து சீசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்தியானுடைய லொக்கேஷன் என்ன, ட்ராபிக்கல் ரீஜியன். ஓகேங்களா. ஸோ ட்ராபிக்கல் ரீஜியனில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மான்சூன் விண்ட்ஸ்னால நம்மளுக்கு ரெயின் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பர்டிகுலராக நம்ம இந்தியா வந்து மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த மான்சூன் ரெயினை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் மான்சூன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்மளோட அக்ரிகல்ச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளைமேட் பற்றி பார்ப்போம். கிளைமேட் ஒரு பிளேஸோட கிளைமேட்டை வந்து இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதோட லொக்கேஷன், ஆல்டிடியூட்னு ஒன்றும் இல்லைங்க, ஹைட். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, அடுத்து வந்து ரிலீஃப், அது லேண்ட்ஃபார்ம். ஓகேங்களா. இதெல்லாம் தான் ஒரு பிளேஸோட கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் நம்ம வந்துட்டு இருக்குது, இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெய்சல்மர் பிக்கனர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான், அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேங்களா. இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே லடாக்கில் டிராஸ் அண்ட் கார்கில் அப்படிங்கிற பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரேற அளவுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகேங்களா. தென் வந்துட்டு கோஸ்டல் பிளேசஸ் லைக் மும்பை, கொல்கட்டா இந்த ஏரியாலாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து கிளைமேட் மாட்ரேட்டாக இருக்கும் எப்போவுமே. ஓகே. தென் வந்துட்டு இந்த ரீஜன் கிட்டே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் இருக்கும்.
ஏன்னா இந்த கோஸ்ட் கிட்டே இருக்கனால அது எப்போவுமே அந்த பிளேசஸ் வந்து ரொம்ப ஹியூமிடாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பிளேஸாக இருக்கும். ஓகேங்களா. தென் வந்துட்டு வேர்ல்ட்லேயே வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னா வந்துட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மசின்ராம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம இந்தியாவில் இருந்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ரெயின் வராத ஏரியாவாக ஜெய்சல்மர், ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் பிளேஸும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட கிளைமேட் அப்படின்னு எடுத்துகிட்டு அதோட பிளேஸ், ரிலீஃப், ஆல்டிடியூட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாத்த வச்சு தான் வந்துட்டு டிட்டர்மைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம ஹியூமன் எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் தானாக வளரக்கூடிய ட்ரீஸ், கிராஸஸ், ஸ்க்ரப்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் அப்படி பார்த்தோம்னா சின்ன சின்ன பிளான்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, புஷ்ஷஸ், ஸ்ட்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேக்டஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இதெல்லாம். அதே டால் ட்ரீஸ், பிரான்ச்சஸ் லைக் பிரான்ச்சஸ் லீவ்ஸோடு இருக்கக்கூடிய நீம் ட்ரீ, மேங்கோ ட்ரீ இதெல்லாம். ஓகேங்களா. அதே வந்து டாலாக இருக்கும், பட் ஆனால் வந்து லீவ்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம் வந்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் பாம் ட்ரீ. ஓகேங்களா. ஸோ இந்த கிராஸ், ஸ்ட்ரப், ட்ரீஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஹெல்ப்பே இல்லாமல் தானாகவே வளருது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நம்ம வந்துட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் வந்துட்டு எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரீட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால வந்துட்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. ஓகேங்களா. தென் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்குது. தென் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. தென் வந்துட்டு அந்த அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த ரூட் வந்து என்ன பண்ணுதுன்னா சாயிலை வந்து எரோட் பண்ணாமல் நல்லா பைண்ட் பண்ணி வச்சுக்குது. சாயில் எரோஷன் நடக்காமல் பைண்ட் பண்ணி வச்சுக்குது. நம்மளுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், வுட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபர்னிச்சருக்கு தேவையான டிம்பர் கிடைக்கிது. அப்புறம் வந்து ஃபியூவல் வுட் கிடைக்கிது. ஃபாடர், மெடிசினல் பிளான்ட்ஸ், ஹெர்ப்ஸ், லாக், ஹனி, கம் எக்ஸெட்ரா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் கிட்ட இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. இந்த ஃபாரஸ்ட் தான் வந்துட்டு நேச்சுரல் ஹேபிட்டேட் ஆஃப் வைல்ட் லைஃப்க்கான ஒரு நேச்சுரல் ஹேபிட்டேட். அங்கே வைல்ட் லைஃப் தங்கக்கூடிய அதோட ஹேபிட்டேட் வந்துட்டு ஃபாரஸ்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நேச்சுரல் வெஜிடேஷனில் வந்து ரொம்பவே வந்து நம்ம வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு வன் மஹோத்சவ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பீப்புள்ஸை வந்து நம்ம ஏர்த்தை வந்து க்ரீனாக வச்சுக்கிறதுக்காக இன்வால்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வைல்ட் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் தான் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் வைல்ட் லைஃப்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதோட ஹேபிட்டேட் வந்து ஃபாரஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேபிட்டேட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு வாழ்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு நிறையா ஸ்பீஷீஸ் லைக் அனிமல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், மேமல்ஸ், போட்ஸ், இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ் இது எல்லாமே ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டைகர் தான் நம்மளுடைய நேஷ்னல் அனிமல். ஓகே. ஸோ நிறையா நம்ம கண்ட்ரியில் நிறையா பார்ட்ஸில் வந்துட்டு நம்ம டைகரை வந்து நம்ம பார்க்க முடியுது. லைக் கிர் ஃபாரஸ்ட் இன் குஜராத் தான் வந்துட்டு நம்ம ஏஷியாட்டிக் லைன்ஸோட ஹோம்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா. எலிஃபண்ட்ஸ், ஒன் ஹார்ன் ரைனோசர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அசாம் ஃபாரஸ்ட்டில் ரோம் ஆகிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலிஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கேரளாவில் கூட நம்ம பார்க்க முடியுது. கர்நாடகாலேயும் எலிஃபண்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். தென் வந்து கேமல்ஸ், வைல்ட் ஆஷஸ்லாம் வந்துட்டு டெசர்ட் ரீஜன்ஸ் லைக் கிரேட் இண்டியன் டெசர்ட், அப்புறம் ரன் ஆஃப் கட்ச் இங்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. வைல்டு கோட்ஸ், ஸ்னோ லெப்பார்ட்ஸ், அடுத்து வந்துட்டு பியர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹிமாலயன் ரீஜனில் பார்க்கலாம். தென் வந்துட்டு இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் லைக் மங்கி, வுல்ஃப், ஜாக்கல், நில்கை, சீத்தல் இதெல்லாமே கூடயும் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து பேர்ட் லைஃப்க்கு வந்து ரொம்ப ஈக்குவலான ரிச்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி.
பீகாக் தான் நம்மளுடைய நேஷ்னல் பேர்ட்னு சொல்கிறாங்க. மற்ற பேர்ட்ஸ் லைக் பேரட்ஸ், பீஜன்ஸ், மைனா, கீஸ், புல்புல், டக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு காமன் பேர்ட்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காமன் பேர்ட்ஸ். நிறையா பேர்ட்ஸ் சாங்சுரிஸும் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. எதுக்கு அப்படின்னா நம்ம பேர்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஹண்டர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறையா சாங்சுரிஸ் கூடயும் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா. தென் வந்துட்டு நிறையா ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக கோப்ராஸ் அண்ட் க்ரைட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து கட் பண்ணுறனாலையோ இல்லை ஹண்டிங் பண்ணுறனாலையோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வைல்ட் லைஃபோட லைஃபுமே வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா. நிறைய அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுது. ஓகேங்களா. இது எக்ஸ்டிங்க்ட் ஆகிறனால நம்மளுக்கு வந்துட்டு பயாலஜிக்கல் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இல்லாமல் போகும். ஓகேங்களா. தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு நேஷ்னல் பார்க், சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படிங்கிறது கூடயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக. ஓகேங்களா. ஓகே. இதை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கூடயும் வைல்ட் லைஃப் கன்சர்வ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நம்ம வந்து இந்த அனிமல்ஸோட போன்ஸ், ஹார்ன்ஸ், ஃபர், ஸ்கின் அண்ட் ஃபெதர்ஸாலாம் ஆன திங்ஸை வந்து நம்ம வாங்கறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளால் கூடயும் வைல்ட் லைஃப்பை வந்து கன்சர்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை வாங்குறனால தான் அவங்க இது பண்ணுறாங்க. இதே நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான். தென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் ஒவ்வொரு வருஷமும் அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வைல்ட் லைஃப் வீக் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு சில பேர்ட்ஸில் லைக் பின் டெயில் டக், கர்லியூஸ், ஃப்ளமிங்கோ, ஆஸ்ப்ரே, லிட்டில் ஸ்டிங்க்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு மைக்ரேட் ஆகி நம்ம கண்ட்ரிக்கு வராங்க ஒவ்வொரு வின்டர் சீசன் அப்போது. ஓகேங்களா. அதாவது மைக்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது. ஓகேங்களா. இதில் வந்துட்டு லிட்டில் ஸ்டிங்க் தான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் மைக்ரேட்டரி பேர்ட். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 15 கிராம்ஸை விடவும் ரொம்ப கம்மி தான். அது ஆர்டிக் ரீஜியன்லேருந்து 8000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இந்தியாவை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா எவ்வளோ தூரம், அது எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம இந்தியாவை ரீச் பண்ணுது வின்டர் சீசனில். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியலை இல்லை வந்து ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.